இந்த பையன் என்னத்த சொல்றது? ஜாசிமா என்னடா பண்ணாவன்? நானும் அவன் பேசுறதான் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்ல பார்த்தா அந்த போன்ல பார்க்கும்போது அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணாம சும்மா இப்படியே குடிச்சிட்டு இருக்கேன். A few moments later. நான் என்ன சொன்னா கையிலேயே ஹேண்டில் பண்றேன். இல்ல இதை வச்சு தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு அந்த டைம் லேப்ஸை விட்டான். வெல்கம் டு ரிசார்ஜ் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நைட் அவுட் போயிட்டுருக்கோம் ஃபன் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரொம்ப நாள் வெளியே போகல நாங்கள். பட் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே போகிறோம்னா எங்கே போயிட்டுருக்கோம்னா சாப்பிட்றதுக்கு போகிறோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு பசிக்குதுடா அதுக்கு தான்டா போயிட்டுருக்கோம். கவலைப்படாத, திருப்தியாக சாப்பிட்றோம். அவ்வளோதான், ஃபன் பண்ணி சாப்பிட்டு மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு காட்ட போகிறோம். அவ்வளோ கமான் லெட்ஸ் கோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பட்டினம்பாக்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது உங்கள் மீனவன் மெஸ். ஓகேவா? நைட் அவுட் வந்தோம். சரி, சில இடத்துல சாப்பிட்லாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நைட்டு எங்கே போவோம், ஒரு கம்மி பட்ஜெட்டில் எங்கே சாப்பிட்லாம், நாங்கள் சாப்பிட்றது எவ்வளோ ஆகுது, அப்படி எல்லாமே இந்த டீட்டெயில்ஸில் வரும். அதே மாதிரி நாங்கள் என்னென்ன சாப்பிட போகிறோம் எல்லாமே காட்டுறோம். ரா கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இல்லை. ஓகேவா? இது எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ப்ளெயின் ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து ப்ரான்ஸு, கடமா, இது என்ன சொன்னாங்க, எலிக்குச்சி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாங்கள மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேறு பயமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே சாப்பிட்டோம்னா உங்கள் மீனவன் மிஸ். இந்த மிஸ்ஸில் சாப்பிட்டோம். நைட் டைமில் இந்த இடத்துக்கு வந்தால் ஃபுட் கிடைக்கும். எந்த டைமுக்கு வந்தாலும் கிடைக்கும். என்ன டைம் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 2 o'clock ஆக போகுது. இப்போ 2 o'clock போனால் கிடைக்கும், 1 o'clock போனாலும் கிடைக்கும். ஆனால் நல்ல ஃபுட்டு கிடைக்கும். நல்லா சாப்பிட்ணும். வந்து பட்டினப்பாக்கம் பீச் பேக் சைடில் இருக்க ஃபுட்டில் வந்து சாப்பிடணும். சாப்பிட்டது எவ்வளோ வந்துச்சு? சாப்பிட்டதுக்கு எவ்வளோ வந்துச்சு? மேக்ஸிமம் ஒரு 820 தான். 3 பேர் சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். என்னென்ன டிஷ் சாப்பிட்டோம்? மீன் 2 சாப்பிட்டோம், எலிப்பூச்சி அதெல்லாம் சம்திங் 2-3 டிஷ் சாப்பிட்டோம். 100 தான், பிளேட் 100 தான் வந்தது. நல்ல ஃபுட். வந்து கொஞ்சம் அவங்களோட கடையை இது பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. அவங்க கடையை ஃபேமஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. ஃபுட்டு நல்லா இருந்து நைட் டைமில் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய இதுதான். 12 seconds later. வீடியோ ஆன் பண்ணல. சாரிப்பா, வீடியோ ஆன் பண்ணல. அதுக்கு தான் அந்த பட்டனை யூஸ் பண்ணாதான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். சாரிப்பா. கைஸ், இங்கே ஒரு மேட்ரு நடந்துச்சு. என்னன்னா ரிவ்யூ குத்தான். இவன் ரிவ்யூ குத்துட்டு என்ன கொடுக்க சொன்னான். இங்கே உங்கள் மீனவன் மெஸ்ஸில் என்ன கொடுக்க சொன்னான். சரியா? அது ஆடியோ வந்து நான் இப்போ போட்டு விட்றேன் உங்களுக்கு. ஆடியோ மட்டும் நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த பையன் என்னத்த சொல்கிறது? ஜாசிமா என்னடா பண்ணாவன்? ஐயோ, நானும் அவன் பேசுறதான் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்ல பார்த்தா அந்த போன்ல பார்க்கும்போது அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணாம சும்மா இப்படியே குடிச்சிட்டு இருக்கிறான். இல்லை, இவனெல்லாம் வச்சுக்கினே நான் எங்கத்த ரிவ்யூ கொடுக்குறது? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது எங்கே போகிறோம் அதை சொல்லு. அடுத்தது எங்கே போகிறோம்னா, ஸோ ரேண்டமாக ஒரு பிளேஸ் போகலாம், பிக் பண்ணலாம். ஸோ அங்கே என்ன என்ன இருக்கோ அங்கே அதை டேஸ்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். இங்கெல்லாம் வச்சுக்கின்னு என்னத்த பண்ணுறது? A few moments later.
இல்லை இங்கே அவன் தூக்கத்தை விட்டு வீடியோ எடுக்கணும்னு வந்தா சரி அங்கே தான் நம்ம சாப்பிட்டோம், அங்கே தான் என் வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணல. சரி அது ஒன்று தான் நினச்சோம். சரி இங்கே வந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டு சரி அங்கே எடுத்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா டைம் லேப்ஸை போட சொன்னால் சாப்பிட்றது நாய் இதோ மேனுவலாக வந்து ரெக்கார்ட் பட்டன் அமுக மாட்டாராம், இதில் தான் அமுக வரான். இதில் அமுக்குனா மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுமா? இது மட்டும் தான் அமுக வராமா? அவர் வேற எதுவும் அமுக மாட்டாரா? ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், கையிலேயே ஹேண்டில் பண்ணுறான்னா, இல்லை இதை வச்சு தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு அந்த டைம் லேப்ஸை விட்டான். சாரிப்பா, நெக்ஸ்ட் டைம் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி கொடுத்து உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 640 rupees 646 சம்திங் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் ஸ்கூப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஷேக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு வேஃபல் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். வேஃபல் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல, ஏன்னா கொஞ்சம் சால்ட்டியாக இருந்துச்சு, அதனால் அது எனக்கு பிடிக்கல. மீதி மூணுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த குச்சி ஐஸ் மாதிரி ஒன்று, அப்புறம் அந்த ஐஸ்கிரீமு ஷேக், இந்த மூணுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணலாம். 11 AM - 2 AM மிட்நைட் 2 AM வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான பிளேஸ், இந்த டைமுக்கு இது ரொம்ப ஒர்த்தான பிளேஸு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பில்லு வந்து நான் அப்படியே சைடில் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ. இன்னும் என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணாம இருக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஆகிட்டோம். ஸோ நான் ரிவ்யூ என்ன இந்த என்னோட ஃபேவரட் வந்து ஐஸ்கிரீம் ஷாப். அந்த ஐஸ்கிரீம் ஷாப் நான் ஆல்ரெடி நானே பார்த்துட்டு அதுக்காக தான் சூஸ் பண்ணி கொண்டு போனது ஒரு ரீசன் பேர். அந்த ஐஸ்கிரீம் ஷாப் ரொம்ப ஃபேமஸ். மீன்ஸ் மோஸ்ட்லி எதுவுமே தெரியாது ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, ஆனால் 24 hours இருக்குதுன்னு தெரியும். மீன்ஸ் 2 o'clock ஓப்பன், மார்னிங் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 2 o'clockலாம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக நான் ட்ரை பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போனோம். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போய் அதுக்கு வேல்யூ மணிக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சில அதில் என்ன ஒரு ஷாக்கிங் நியூஸ்னா, ஒருத்தன் வந்து பட்டினப்பாக்கம்ல மீனே சாப்பிட மாட்டான், ஆனால் அவன் மீன் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆக்சுவலாக அது சொல்ல வேண்டிய விஷயம். எனக்கு மீனே பிடிக்காது, இவன் தான் அது மீனே பிடிக்காது. பட் அந்த இடத்துல மீன் சாப்பிட்டான். பண்ணனா எப்படி இருக்கும் இங்கே சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி நான் வெளியே தெரியணுன்றதுக்காக பசங்க சாப்பிட்டு வெளியே ரிவ்யூ எப்படி இருக்குது வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து என்னோட ரிவ்யூ சொன்னேன். பட் மஸ்ட் ட்ரை அந்த மீன் மட்டும் போனீங்கன்னா அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும் என்ன மீன் சொல்லிட்டு. ஓகே, பட்டினப்பாக்கமில் பில் எவ்வளோ ஆச்சுன்னா 826 ஆச்சு. அப்புறம் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து 646. அப்புறம் வந்து பில்லாலில் ஒரு டீ 20 rupees, 20 தானே, 3 டீ வந்து 60 rupees, ஆல்மோஸ்ட் 1500 சம்திங் வந்துச்சு. ஒரு 3 பேர் ஒரு ஆளுக்கு 500 ரூபா போட்டோன்னா ஒரு நைட்டு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ப்ளஸ் ஐஸ்கிரீம் ப்ளஸ் டீ, ஆசமான பிளேஸ். நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் நைட் டைமில் நம்ம 2 பேர் ட்ராவலிங் பண்ணிங்கன்னா ஹெல்மெட் மாஸ்க் போட்டு போங்க. அங்கே போலீஸ்காரர் நிற்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. போலீஸ்ன்றதை விட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். உங்கள் சேஃப்டி, ஹெல்மெட் மாஸ்ட்டு, ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். சேஃபாக இருந்தால் எங்கேருந்து போய்க்கலாம்.